உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரி, இத நேத்தே சொல்லிருக்கலாமே. நைட்டு ரூம்ல 2 பேர் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எங்களை ரூம்ல வச்சு வெளியே டாப்பால் போட்டது சக்தி. அப்ப அந்த சித்தாளுங்க மட்டும் எப்படி வெளியே போனாங்க? அது நைட் எல்லாம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு கனவு காண்டிருக்கீங்க 2 பேரும். சக்தி, இதுக்கு மேல ஏதாவது பேசினா எனக்கு கெட்ட கோவம் வரும், சொல்லிட்டேன். நீ இரு பூஜா. ஏங்க, நீங்க யாரையாவது பாத்தீங்களா? பார்த்துருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேனா? சின்ன சத்தம் கேட்டாலும் உடனே எந்திரிச்சுக்கான்னு உனக்கே தெரியும்ல. அதுக்காக தானே உங்களை கேக்குறேன். யாராவது பேசுறது இல்ல பாட்டு பாடுறது இந்த மாதிரி ஏதாவது கேட்டுச்சா உங்களுக்கு? ஐயோ ரங்கநாயகி, ஒரு சத்தமும் கேட்கல. மாமா, நீங்க நல்ல ரூம்ல கதவு பூட்டிட்டு படுத்தா உங்களுக்கு எப்படி மாமா கேக்கும்? அப்படி ஒண்ணு நடந்தாதானே கேக்கும். சக்தி, இப்போ நீ மாட்டுனடி. இரு அத்த, சித்தாளுங்க என் ரூம்ல இருந்ததை நான் ப்ரூவ் பண்றேன். நீங்க முதல்ல என் கூட வாங்க அத்த. எங்கம்மா? ஐயோ அத்தை, என் ரூம்க்கு தான், நீங்க கொஞ்சம் வாங்க. எந்திரிங்க ப்ளீஸ், எல்லாரும் வாங்க. வாங்க அத்த. மாமா எந்திரிங்க. வாங்க அத்த, வாங்க வாங்க, நான் காட்டுறேன். வாங்க அத்த, வாங்க, வந்து பாருங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. பாருங்க அத்த, பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஏய், என்னத்த பாக்குறது? அத்தை, அந்த சுண்ணாம்பு இருக்குல்ல, அத வெத்தலையில தடவிட்டு இதுல தடவுறாங்க அத்தை. இங்க பாருங்க, பொட்டெல்லாம் கூட இருக்கு. என்ன அந்த பொம்பளை எப்படி தடவனா தெரியுமா? சீ, நல்லா பாருங்க. அங்க ஒண்ணுமே இல்ல. அங்க எங்க இருக்கு சுண்ணாம்பு? இல்லத்த, இங்கதான் தடவுனாங்க, நான் பார்த்தேன். அங்க ஒண்ணுமே இல்லையே பூஜா. இதெல்லாம் கனவு. எனக்கு என்னடானா பழசெல்லாம் மறந்து போச்சு. இவளுக்கு என்னடா நடக்காததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நல்ல ஜோடி பொருத்தம் இல்ல பூஜா? ஏதாவது உளறிட்டு இருக்காத, கொஞ்ச நேரம் கம்மன் இரு. அத்த, தயவு செஞ்சு என்ன நம்புங்க அத்த. பூஜா, ஏதாவது கனவு கண்டு உளறிட்டு இருக்காங்க. சார், இங்க நின்னுட்டு இருந்தா நமக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். வாங்க போலாம். அப்பா வாங்கப்பா, வாங்க. இங்க பாரு பூஜா, நான் சக்திக்கு எதிராக பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான் பண்ணி அவளை டார்ச்சர் பண்றேன்னு சொல்லி பெரிய விஷயத்த கெடுத்துறாத. ஜாக்கிரதை. ஹாய் பூஜா. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஏய், எப்படி ஆட்டம்? ஏய், இருக்குடி, உனக்கு நிறைய இருக்கு. குட் நைட். கார்த்திக் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, நீங்க அப்புறம் கூப்பிடுங்க. காலேஜ்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்குன்றல்ல, நீ அப்புறம் பேசு. என்ன அதுக்குள்ள போய் படுத்துட்டாளா? என்ன சக்தி பண்றா? சக்தி சொல்லுமா. அம்மா, யமுனக்காரன் தான்
ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுக்கறியா? அவ போய் படுத்துட்டான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளயா? இந்த நேரத்துல எல்லாம் அக்கா படுக்க மாட்டாளேம்மா. அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். காலையில இருந்து அவ முகமே சரியில்லடி, என்னமோ டல்லாவே இருந்தா. ஐயோ அம்மா, இன்னும் அவ சந்தேகத்துல இருந்து வெளியில வரலையா? சந்தேகமா? என்ன சந்தேகம்? என்னாச்சு? சின்ன விஷயம்தாம்மா. இவ கார்த்திக் சாருக்கு ஃபோன் பண்ணிருக்கா. வேற ஏதோ ஒரு பொண்ணு எடுத்து அவரு வேலையா இருக்காரு, அப்புறமா கூப்பிடுங்கன்னு சொல்லி அவ போனை வச்சுட்டாளாம். அதுல இருந்து அக்காக்கு ஏதோ ஒரு சந்தேகம். ஓ, அதான் இப்படி படுத்திருக்காளா? காலேஜ்ல கூட வேலை செய்யறவங்க யாராவது பேசியிருப்பாங்க. அதுக்கு ஏண்டி இவ்ளோ வருத்தப்படுறா? அதுதாம்மா நானும் சொன்னேன். உனக்கு யமுனாக்காவை பத்தி தெரியாதா? சரியான லூசுமா அது. பாவண்டி யமுனா, வீட்லயே இருக்கால, புருஷனையும் பார்க்க முடியல, நிம்மதியா 4 வார்த்தை பேச முடியல. இப்படி எப்பவாச்சும் ஒரு வாட்டி பேசலாம்னு நினைக்கும் போது வேற பொண்ணு எடுத்து பேசவும் அவளால தாங்கிக்க முடியல போல. சரிம்மா, நான் அவகிட்ட நேர்ல பேசிக்கிறேன். நீ அக்கா கிட்ட எதுவும் கேட்டுக்காத. சரிம்மா. சரியான லூஸ் அக்காவா இருக்காளே. வெற்றி, மா சாப்பிட போலாம். இதோ வரேன். பாவம், விவரம் தெரியாதவளா இருக்கா. அவ வாழ்க்கைய முதல்ல சரி பண்ணணும். அம்மா, காலேஜ் கிளம்பிட்டம்மா. அம்மா, காலேஜ்ல இருந்து வர்றதுக்கு டைம் ஆகும். ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வேலை நிறைய இருக்கு. வரம்மா. கார்த்திக், ஒரு நிமிஷம் வாப்பா. என்னம்மா? நீ காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போப்பா. என்னம்மா விளையாடிட்டு இருக்கீங்களா? காலேஜ்ல இன்ஸ்பெக்ஷன் சொல்லிட்டு இருக்கேன், வேலை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் கோயிலுக்கு போன்னு சொல்றீங்க. அதெல்லாம் சண்டே போய்க்கலாமா? இல்ல கார்த்திக், இன்னைக்கு நீ கோயிலுக்கு போயே ஆகணும்பா. இன்னைக்கு என்னம்மா அவ்வளோ அவசரம்? அது உங்க அப்பாவுக்கு நேரம் சரியில்லையாம்பா. அதனால நீ கோயிலுக்கு போய் அவர் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணியே ஆகணுமா. நம்ம ஜோசியர் இருக்கார்ல, அவர் தான் சொன்னாருப்பா. அப்பாவுக்கு நேரம் சரியில்லைன்னா அவரை போய் அர்ச்சனை பண்ண சொல்லுங்க, நீங்களும் கூட போங்க. நான் கிளம்பணுமா, எனக்கு டைம் இல்ல. கார்த்திக், எனக்கு முடியல கார்த்திக், உனக்கே தெரியும். எனக்கு ரொம்பவே நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி ஒரே படபடப்பா வருதுடா. அம்மா, அப்ப ரெஸ்ட் எடுக்கலாம்ல, இன்னொரு நாள் போய்க்கலாம். அது வேணாம் கோயிலா, யாரும் போக வேண்டாம். எனக்கு தானே நேரம் சரியில்லை, இருந்துட்டு போகட்டும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.